dears, welcome to Shiny Thagaval. Basic first stitch chain stitch நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த stitches நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி end knot நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும். இந்த end knot போட தெரிஞ்சாதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் முடிச்சிட்டு end knot போட்டுட்டு வேற டிசைன்ஸும் நாம எடுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த end knot ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த செயின் நம்ம போட்டுக்கிட்டே வரோம் இல்லையா, குட்டி குட்டி செயின் இது வரைக்கும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த செயின் வந்து இப்போ நம்ம போட்டுக்கிட்டே வரோம்னு வைங்க. இங்கே முடிக்கிறோம், இந்த இடத்துல முடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த செயினை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இழுங்க. இப்போ நான் பெருசாகவே போட்டு காட்டுறேன். இது வந்து முயல் காது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்குள்ளவே இந்த நீடில் விட்டு அதுக்கு கீழே அந்த செயினை ஒட்டினா போலே, தள்ளி இல்லை ஒட்டினா போலே எடுத்து இன்னொரு செயினை நீங்கள் எடுக்கணும். அந்த செயின் நீங்க எடுத்துட்டு இந்த முயல் காதுக்குள்ள விட்டு நீங்க எடுக்கணும். புரியுதுங்களா? விட்டு எடுத்துட்டு என்ன பண்ணணும், இப்படி இழுங்க. இழுத்ததும் அந்த ஃபர்ஸ்ட் முயல் காது இருக்கும்ல, அது சின்னதாகும். நம்ம இப்படி இழுத்த முயல் காது கொஞ்சம் பெருசாகும். அதே குள்ள விட்டு அப்படியே இருக்கட்டும். அப்படியே விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் முயல் காது இருக்குல்ல, அந்த முயல் காதை என்ன பண்ணணும்னா இந்த ஹூக்ல மாட்டணும். அந்த வளைவு பகுதி கொக்கி மாதிரி இருக்குன்னு சொன்னல, அந்த வளைவு பகுதியில் நீங்கள் மாட்டி இப்படி அந்த முயல் ரெண்டாவது முயல் காது பெருசாக இருந்ததுல அதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு நீங்கள் கீழ்ப்பக்கமாக இழுத்தீங்கன்னா எண்ட் நாட் விழுந்துடும். இப்போ திரும்ப போடுறேன் பாருங்க. இந்த எண்ட் நாட் வந்து நம்ம பெருசாக போட்டதுனால பெருசாக இருக்குது. இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு மெத்தட் மட்டும்தான். ஆனால் நீங்கள் போடும்போது சின்னதாக போடணும். அப்பதான் எண்ட் நாட் போட்டது தெரியாது. இப்போ திரும்ப பாருங்க. இப்போ வந்து செயின் போடுறோம். இப்போ ஒரு 2 செயின் போட்டுட்டேன். இப்போ நான் எண்ட் நாட் போடணும் அப்படின்னா இந்த செயினை வந்து இப்படி மேலுக்கு இழுத்துடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் முயல் காதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இழுத்தாச்சு, முயல் காதை போட்டாச்சு. அந்த எட்ஜில், அதாவது அதுக்கு பக்கத்துலேயே குத்தி இன்னொரு முயல் காதை நீங்கள் எடுக்கணும். எடுக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் முயல் காதுக்குள்ளே நீங்கள் இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது முயல் காது பெருசாகும், முதல் முயல் காது சின்னதாகும். அப்புறம் என்ன பண்ணணும், அதே நீடில் அதுக்குள்ளே விட்டவாறே என்ன பண்ணணும்னா இந்த முயல் முதல் காதை இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் டவுன் பண்ணணும். அதாவது இழுக்கணும், கீழே கீழே இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இந்த எண்ட் நாட் விழுந்துரும். இப்போ நான் சின்னதா போட்டு காட்டுறேன். பாருங்க, செயின்லாம் நான் போட்டுட்டு இப்போ நான் குட்டியா தான் போடுறேன். இப்படி இழுத்துட்டீங்கன்னா நாட் போட்டதே வந்து உங்களுக்கு தெரியாது. குட்டியாக போட்டோம்னா எந்த அளவுக்கு இன்னும் குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நாட் போட்டது தெரியாது. இப்படி தான் நீங்கள் எண்ட் நாட் போடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இனி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.